இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க ரேவதி. இங்கே பாரு, மனசில் இருக்கிறத எதனாலும் ஓப்பனாக சொல்லு, எதுக்கு இப்படி தயக்கத்திலே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்றாங்க. அதை கேட்டதும் சாமுடி சரிவங்க கோவப்படுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, எதுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், ரீசன் சொல்லு, ரீசன் சொன்னால் நான் வந்துட்டு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ரீசன்லாம் எனக்கு சொல்ல தெரியல, இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்க இப்படியே கொஞ்ச நாள் இருக்கட்டும் தோணுதுமா, எனக்கு இப்போதைக்கு வேணாமா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கத்தானே போற, அது இப்பயே நான் சொல்றப்ப பண்ணிக்கிட்டா என்ன, அது மட்டும் கிடையாது, நம்ம மயில் மாமா மாதிரி உனக்கும் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அடக்க ஒடுக்கமான ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறேன், நீ என்ன கல்யாணம் முடிச்சு வெளியாவா போற, இங்கே நம்ம கூடயே தானே இருக்க போற, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல. இதை கேட்டது மயில் வந்துட்டு யோசிக்கிறாரு. ஆஹா, நமக்கே ஒரு போட்டி வர போறானா, நம்ம தான் வந்துட்டு நல்ல பெர்ஃபெக்டான அடிமையாக இருக்கும், அதை விட்டுட்டு இன்னொரு அடிமை வந்துட்டு நம்மளை விட பீட் பண்ணிட்டானா என்ன செய்ய அப்படின்னு கேட்க, இதை வந்துட்டு அவங்க மாமனார் பார்க்குறாங்க. மிஸ்டர் மயிலு, நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசுகிறீங்க, இதை மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா அவ்வளோதான் துப்பிடுவாங்க, கொஞ்சம் அமைதியை அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் போட்டுட்டு இருக்காரு. எங்கிட்ட வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா ப்ளீஸ்மா என்னை புரிஞ்சுக்கோங்க, ஏமா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சித்தி சொல்கிறாங்க, ஏன் ரேவதி அக்கா உனக்காண்டி தானே இதை பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட எடுத்து பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, சித்தி நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசல, அம்மாட்ட தான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. என்ன சித்திவே எடுத்து பேசுறியா, நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாண ஏற்பாடு வந்துட்டு பண்ணணும், அப்படி இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளு கலைஞ்சிடுறாங்க. ரேவதி வந்துட்டு விறுவிறுன்னு கோமா ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம குட்டி பாப்பாவும் கார்த்தியும் போகிறாங்க. அப்படியே முறைச்சி பார்க்க, அவங்க அம்மா மேலே உள்ள கோவத்தை எங்கள் மேலே எது காட்டுற அப்படின்றாங்க. மறுபடியும் ரேவதி அமைதியாகவே இருக்காங்க. என்ன யாரையா லவ் பண்ணுறியா, எதனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, இங்கே பாரு, தேவையில்லாமல் என் பர்சனல் விஷயத்துலலாம் தலையில் வேற வச்சுக்காத, நீ வந்துட்டு பாடி கார்டுனா அதோடு நிறுத்திக்கோ, ஏதோ உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டேன், அதுக்காக என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைக்காத, ஒழுங்காக இங்கேருந்து போ, மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் யூ அப்படின்றாங்க. மேமா துர்கா சொல்கிறாங்க, அக்கா ரொம்ப கோவமாக இருக்கா, வா இங்கேருந்து கிளம்பிடலாம் பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ கார்த்தி மட்டும் இங்கே பாரு முந்திரிக்கட்டா ஹேட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்துட்டு சாப்பிடாம ரேவதி வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டர்ஸ்லாம் கூடவே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சாமுடி சரி சாப்பிட்ற இடத்துக்கு வராங்க. என்ன பிள்ளைங்களாம் சாப்பிடலையே அப்படின்னு சொல்ல, பிள்ளைங்களாம் சாப்பிடாம வெளியில் நின்றுட்டு இருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஏன் எனக்காக சாப்பிடாம இருக்கீங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்கு இன்னைக்கு சாப்பிட பிடிக்கல அவ்வளோதான், ஏய் நீ சாப்பிடாம நாங்கள் எப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கூப்பிட்றாங்க. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு சாமுடி சரி வர்றாங்க. இங்கே பாருங்கள், அம்மா வந்துட்டு கண்டிப்போட நடந்துக்கிறது உங்களுக்கு எரிச்சலாக தெரியும், ஆனால் நான் உங்களோட நன்மைக்காண்டி தான் எல்லாமே பண்ணுறேன், கோவத்தை வந்துட்டு சாப்பாட்டு விஷயத்தில் காட்டக்கூடாது, ஏன்னா நம்மளை வாழ வைக்கிறது ஒரு தெய்வம்னா, நம்ம வந்துட்டு அண்ணன் வந்துட்டு ஒரு தெய்வம் தான், ரெண்டுமே தெய்வம் தான், ஏன்னா நம்ம உசுரோடு இருக்கிறது காரணம் அண்ணன் தானே, அதை வந்துட்டு என்றைக்குமே நம்ம பழிக்கக்கூடாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் தட்டில் வந்துட்டு சாப்பாடு படைஞ்சு எல்லாருக்கும் வந்துட்டு வரிசையாக ஊட்டி விடுறாங்க. சின்ன பிள்ளையில எனக்கு சந்தோஷமே என்ன தெரியுமா, உங்களை வந்துட்டு மாடி கூட்டு போய் நிலாவை காட்டி சோறு ஊட்டுவேன், நல்லா துருதுன்னு ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பீங்க, அதை பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல துர்கா சொல்கிறாங்க, அது எப்படிமா மறக்க முடியும், எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்கள்னா அதுதான் அப்படின்றாங்க. எனக்கும் அதான்டா சந்தோஷமான நாள், அது மட்டும் இல்லை இந்த ஊர்க்காரங்களுக்கு மரியாதை கொடுக்குறதோ இல்லைன்னா சாமுடி சரியுமா ஆகோ ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு பெருமை கிடையாது, நீங்கள் அம்மானு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் நான் வந்துட்டு எப்போவுமே பெருமையாக நினைக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு என்றைக்குமே ஒரு நல்லதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், நான் சின்ன வயசில் பட்ட கஷ்டம் நீங்கள் பற்றக்கூடாது, ஒரு வாய் சாப்பாட்டு கூட நான் கஷ்டப்படுவேன், அந்த சாப்பாடை என்றைக்குமே நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடாது, பட்டினியால் வாடி எத்தனையோ நாள் கிடந்திருக்கேன், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் வரக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் கண்டிப்போடு இருக்கிறது துமுர் பிடிச்சவ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெளியில் தான், ஆனால் உங்கள் மேலே நான் என்றைக்குமே உண்மையான பாசத்தோடு தான் இருந்திருக்கேன், இங்கே பாரு ரேவதி, நீ ஏன் வந்துட்டு மாட்டேன்னு சொல்கிற, அம்மா இப்போ வந்துட்டு வேணான்னு சொல்கிறேன், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக நான் கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசி, அடுத்த நாள் காலையில் சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அடுத்து ரேவதி கார்த்தியை தேடி போகிறாங்க. கார்த்திகிட்ட தனியாக பேசணும், தனியாக கூப்பிட்டு வந்து பேச, இங்கே பாரு உன் லைஃப்பில் தான் என்னை தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் நான் வந்துட்டு பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்றாங்க, ப்ளீஸ் எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயார் தான், ஆனால் உனக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் உன்னை பற்றி என்னமோ நினச்சேன், நீ வந்துட்டு எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் தானாக ஹெல்ப் பண்ணுறாள், நல்ல மனுஷன் நினச்சேன், நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்ல, அப்படித்தான் நான், ஆனால் நீ தானே சொன்னேன் இது உன்னோட பர்சனல், இதில் யாரும் தலையிடக்கூடாது போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டல அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கோ, அது ஏதோ கோவத்தில் சொன்னேன், மனசுலேருந்து நான் சொல்லலை அப்படின்றாங்க. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க.
வந்துட்டு ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஆஹா எந்த ஊர் அப்படின்னு சொல்ல, பக்கத்தூர் தான், அவர் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு, அவருக்குன்னு ஒரு சின்ன நிலம் இருக்குது, அதில் தான் வேலை பார்க்குறாரு, பெரிய ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தான் எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி எங்கள் காதலை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் பதிலுக்கு நீ ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தி ஒரு பெரிய திட்டத்தை சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சாமுண்டி சரி ரேவதி கூப்பிட்டு பேசுகிறாங்க. கல்யாணத்துக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு தலையை அசைக்கிறாங்க, பிளான் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரிதாம்மா, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்னா அப்பாவை அவங்க சொந்த ஊருக்கு அமுச்சோன்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.